ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க சிந்து பார்ட் 8 போகலாம். அதனால இப்படி தூக்கி போடுறத பார்த்துட்டு சிந்து வந்துட்டு பொறுமையாக எடுத்துட்டு அத்தை நான் இதுக்காகலாம் ஆசைப்பட்டு செய்யலை அப்படின்லாம் சொல்லுவாள். அவங்க மாமனாரும் சொல்லி பார்ப்பாங்க, ஜெயா இந்த தயவு செஞ்சு நிறுத்தி இந்த மாதிரி பண்ணாத, அந்த பொண்ணு எவ்வளோதான் பொறுத்து போகும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் மிரட்டிடுவா. அப்போ அவங்க அந்த ஜால்ராக்காரையும் சொல்லுவா, அண்ணா உங்களுக்கு இந்த பொண்ணை பற்றி எதுவுமே தெரியாது, இவ வந்து எல்லாரையும் ஈஸியாக ஏமாத்திட்டு இருக்கா, உங்களுக்கு இவளை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜால்ராக்காரையும் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பா. சிந்து சொல்லுவா, நான் வந்து என் ஹஸ்பண்ட் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வினைக்கு விட்டு நான் எப்பவும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அவள் எதுக்கு அவ்வளோ அமௌண்ட் அந்த மாமியார் கறி கொடுக்குறான்னா வினைக்கு விட்டு போ அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பா. ஆனால் எனக்கு இந்த பணம் வேணாம், எனக்கு வினைக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா. இங்கே நம்ம சிந்துவோட சிஸ்டர் இருக்காங்களா மாயா, அவங்க வந்து நான் சிந்து கிட்ட போகணும், யாராவது கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு சூட்கேஸை தூக்கிட்டு வந்து அழுதுட்டுருப்பா. அப்போ அந்த வினைக்கோட பிரதர் இருப்பான்ல, அவன் வந்துட்டு காரில் அப்போ தான் வந்திருப்பான். ஒன்று இவன் இந்த பேட் பாய் இங்கே என்ன பண்ணுறான், ஏன்னா மாயாவுக்கு தெரியும் அவன் பேட் பாய்ட்டு, இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பயந்துட்டு நின்றுட்டுருப்பான். அந்த பேட் பாய் இருக்கான் இல்லையா, அதாவது தம்பிக்காரன் இருக்கால, வந்து வேகமாக வந்து அவள் வாயை பொத்தி கடத்திட்டு போக பார்ப்பான். அதுக்குள்ளே வந்து சிந்து வந்து இவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா எமர்ஜென்சி கால் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி இவள் வந்து எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்தோடனே இந்த சிந்துக்கு வந்து மாயா ஹெல்ப் மீ அப்படின்ற மெசேஜ் வந்து வந்திருக்கும். உடனே சிந்து பார்த்துட்டு ஐயோ மாயா ஏதோ பிரச்சனையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவளோட லொக்கேஷனை தேடி லொக்கேஷன் பார்த்துட்டே போயிட்டே இருப்பான். அவள் லொக்கேஷன் பார்த்து போகிற இடம் எதுவாக இருக்குன்னா அந்த வினைக்கோட ஆஃபீஸாக இருக்கும். அங்கே போய் பார்த்தாக்கா வினைக்கோட ஆஃபீஸில் தான் இவளை கொல்றதுக்காக பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அப்போ வந்து இங்கே இவளும் வந்து அந்த சிந்துவும் வந்து மாயாவோட லொக்கேஷனை தேடிக்கிட்டே இவ்வளோ தூரம் வந்திருப்பான். மாயா லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது, ஆனால் இங்கே இல்லையே, ஐயோ நான் இப்போ அவளை எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வருவா. அப்போ வினய்க்கு வந்து சிந்துவை பார்த்துட்டு, நீ என்னை தேடி இங்கேயும் வந்துட்டியா, நீ என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்லாம் கேட்டோன்னே, ஐயோ நான் உங்களை தேடி வரல, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுவா. அதுக்குள்ளே செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு இவ கையை பிடிச்சிட்டு, நீங்களாம் இங்கே வரக்கூடாது மேம், வெளியே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே செக்யூரிட்டிக்கு விழும் பாருங்க ஒரு அறை. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவள் கையை பிடிச்சி பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிச்சிருவான். அப்போ தான் நம்ம சிந்துக்கு வந்து ஒரு லவ் வரும். என்னை தொட்டதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்களா வினய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என் மேலே எவ்வளோ லவ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. நீங்கள் என் மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. கரெக்டாக அவனை குத்து விட போவான். அப்போ வந்து டக்குன்னு தடுத்துட்டு, வினய்க்கு என்ன பண்ணுறீங்க, அவரை விடுங்க, நீங்கள் ஏன் இப்போ அவரை அடிச்சிங்க அப்படின்னதும், அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் உன்னை தொடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை ஒருத்தனும் தொடக்கூடாது, ஒருத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். உன்னை வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்பாவா, இவருக்கு என் மேலே எவ்வளோ லவ் இருக்குது, ஏன் இவர் காட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டுருப்பான். அப்படியே அவங்க 2 பேரும் கண்ணாலேயே பேசிட்டு நின்றுட்டுருப்பாங்க. டக்குன்னு மேடம் தடுமாறி கீழே விழுக போவாங்க. கீழேன்னா அந்த ஸ்விம்மிங் பூலில் விழுக போவாங்க. டக்குன்னு சார் வந்து அப்படியே அவங்க இடுப்பை பிடிச்சி நிறுத்திட்டு அப்படியே 2 பேரும் அந்த போஸ்ட்லேயே ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து நின்றுட்டுருப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து வினைக்கோட பிரதர் வந்து அங்கே மாயாவை இழுத்துட்டு வந்துட்டுருப்பான். அந்த சூட்கேஸில் போட்டு மாயாவை இழுத்துட்டு வந்துட்டுருப்பான். அவன் வந்துட்டு, ஐயோ இவ இங்கே என்ன பண்ணுறா, இவகிட்ட மாட்டினோன்னா நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயா வச்சிருந்த அந்த சூட்கேஸை அப்படியே போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவான். அது ட்ராலி தானே, அதனால் அது அப்படியே நான் வந்து போய் தண்ணியில் விழுகிற டைமில் கரெக்டாக வந்து வினைக்கு பார்த்துருவான். பார்த்துட்டு, இந்த ட்ரெஸ்ஸை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, ஆக்சுவலி அந்த மாயாவோட ட்ரெஸ் வந்து அதில் மாட்டி இருக்கும், அந்த சூட்கேஸில் மாட்டி வெளியே தெரியும். உடனே இந்த ட்ரெஸ்ஸை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு வினைக்கு யோசிச்சுட்ருப்பான். டக்குன்னு அவனுக்கு ஞாபகம் வரும், இது மாயா போட்டிருந்த ட்ரெஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்த உடனே இவ எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு வினைக்கு வந்து எதுவுமே யோசிக்காமல் அவளை தண்ணீருக்குள்ளே குதிச்சு காப்பாற்றிடுவான். மாயாவை தூக்கி வெளியே வச்சுட்டு, மாயா உனக்கு என்னாச்சு, கண்ணை தர, நீ கண்ணை திறக்கணும்னா இனிமேல் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்பிட்டு இருப்பா. டக்குன்னு வந்துட்டு இவ சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்கப்ப கரெக்டாக அவளும் வந்துட்டு வாயிலிருந்து தண்ணியெல்லாம் துப்பி கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிருவா. மயக்கம் தெளிஞ்ச உடனே சிந்து என்ன நினைப்பானா, மாயா வந்து சிந்து கிட்ட தான் வருவான்னு நினைப்பா. அந்த மாயா வந்து வினய்க்க பார்த்தோன்னே, ஃப்ரெண்டு என்னை விட்டு எங்கே போனீங்க, நீங்கள் என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னதும், மாயா நான் எங்கேயும் போகலடா, உன் கூடயே இருக்கேன்டா, நான் எங்கேயும் போக மாட்டேன், ப்ராமிஸாக உன் கூடயே தான் இருப்பேன், இனிமேல் நான் உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவேன், இனிமேல் நான் உன்னை தனியாகவே விட மாட்டேன் அப்படின்லாம் பேசினோடனே கொஞ்சம் பொசசிவாகவும் ஆகிடும். என்னடா இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, வினய்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே, உனக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, மாயா வந்து என்னுடைய பொறுப்புன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அதை தான் இப்போவும் பண்ணுறேன், இப்போவும் நான் மாயாவை பத்திரமா பார்த்துக்குவேன்னு தான் சொல்கிறேன், இந்த வினய்க்கு வந்து எப்போவுமே அவனோட ப்ராமிசஸை வந்து மிஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். வினய்க்கு வீட்டில் வந்துட்டு சிந்துவையும் வினய்க்கையும் எப்படி பிரிக்கிறதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா.
இவங்களுக்கு இதே வேலை தான். இந்த ஜால்ராக்காரி என்ன பண்ணுவா, விநாயக் சிந்துவோட ஃபோட்டோவை எடுத்துட்டு வந்து மாமனார் முன்னாடி காட்டி அதை கிழிச்சிட்டு, அவர் முன்னாடியே கிழிச்சிட்டு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி, பாத்தியா இவங்க வந்துட்டு சேரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. மாமனாருக்கு ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகும், ஏன் இந்த சுஷ்மா இப்படியெல்லாம் பண்ணுறாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன நினச்சாருன்னு தெரில, ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, உனக்கு தெரியல சுஷ்மா, நீ அவங்கள பிரிக்கிறதா நினச்சிட்டு இன்னும் அவங்கள க்ளோஸ் ஆக்கிட்ட. எங்கே அந்த பவுடர் கையில் எடுத்து எங்கே இதில் சொல்லு, இதில் எது சிந்து எது விநாயக்னு சொல்லு, பாத்தியா எதுன்னு தெரியாத அளவுக்கு நீ அவங்கள க்ளோஸ் ஆக்கிட்ட அப்படின்ற மாதிரி அவளை கடுப்பேற்றுவான். இதை கேட்ட உடனே சுஷ்மாவுக்கு செம்ம கடுப்பாயிடும். சொல்லிட்டு மாமனார் அங்கேருந்து போயிடுவார். இந்த பக்கம் என்ன ஆகுனா, விநாயக் வந்து அந்த மாயாவை குழந்த மாதிரி தூக்கிட்டு வருவான். ஃபஸ்ட்டு சிந்துக்கு வந்து மாயா நம்மக்கிட்ட வரலையேன்னு கஷ்டமாக இருந்தாலும் சரி எப்படியோ மாயா சேஃபாக இருந்தால் போதுங்கிற மாதிரி ஓகே ஆகிடுவா. இப்போ இங்கே வந்துட்டு இப்படியாவது இவளை வந்து சிந்துவை வந்து இங்கே வீட்டிலேருந்து துரத்தி ஆகணும், சிந்துவையும் விநாயக்கும் சேர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த வில்லி சொல்லுவாள், இனிமே வந்துட்டு ஆமாம் அவள் எப்படியா இருந்தாலும் என்னதான் வெளியே போனாலும் அவள் திரும்பி வீட்டுக்குள்ளே வந்துடுறா, அவளை மொத்தமாக வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாள். அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா, டக்குன்னு வில்லிக்கு ஒரு ஐடியா வரும். என்னென்னா, எப்படியும் வந்துட்டு கடவுள் வந்து நேராக வர மாட்டார் இல்லையா, மெசஞ்சரை தான் அனுப்புவார். அதனால வந்துட்டு நம்ம மெசஞ்சரை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். யார் மெசஞ்சர் அப்படின்னு கேட்ட உடனே பாபா கோடேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியா, அப்போ பாபா கோடேஸ்வரருக்கு வந்து உடனே கால் பண்ணலாம், எதுக்காக நம்ம இன்னும் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கோடேஸ்வர் வர்றதுக்காக அந்த வீட்டில் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. கரெக்டாக வண்டி சவுண்டு கேட்கும். இவங்க இதெல்லாம் பாபா கோடேஸ்வரர் தான் வராங்கன்னு நினச்சிட்டு ஆரத்தி எடுக்க போகிறப்ப என்ன ஆகுனா, கரெக்டாக வந்துட்டு கரண்ட் போயிடும். ஆனால் அங்கே வந்து நிற்கிறது யாருன்னா, சிந்து, விநாயக், அப்புறம் மாயா 3 பேர் தான் நின்றுட்டுருப்பாங்க. 3 பேரும் நின்றுட்டுருக்கப்ப அந்த ஜால்ராக்காரி இருக்கால, அவள் வந்து கண்ணை மூடிட்டு பைத்தியக்காரி மாதிரி ஆரத்தி எடுத்துகிட்ருப்பாள். பார்த்தா அது வந்துட்டு பாபா கோடேஸ்வரன் நினச்சி இவங்க 3 பேருக்கும் தான் ஆரத்தி எடுத்துகிட்ருப்பா. டக்குன்னு இவங்க ஆரத்தி எடுத்து முடிச்சதும் டக்குன்னு கரண்ட் வந்ததுக்கப்புறம் தான் பாப்பா வந்திருக்கிறது வந்து பாபா இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே ஸ்டன் ஆகி டென்ஷன் ஆகி டக்குன்னு அந்த ஆரத்தி தட்டை கீழே போட்டுருவாள். கீழே போட்டுட்டு சொல்லுவாள், இன்னும் இப்படி வந்து நிற்கிறாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கப்ப விநாயக்கே வாயை திறந்து பேசுவான். இனிமேல் வந்து மாயா இங்கே தான் இருக்க போகிறா, என் கூட தான், நம்ம கூட தான் இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாமியாருக்கு டென்ஷன் ஆகிடும். என்ன நினச்சிட்டு இருக்க நீ, இது என்ன வீடா இல்லை சத்திரமா, இங்கெல்லாம் யாரையும் தங்க வைக்க முடியாது, முதல்ல அவளை இங்கேருந்து துரத்தி விடு, இந்த பைத்தியக்காரியெல்லாம் இங்கே தங்க வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி மாமியா வந்து திட்டுவா. உடனே வினைக்கு வந்து கோவம் வந்துடும். இல்லைம்மா, நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் சிந்துக்கு, என்னால் என்னோட ப்ராமிஸை மீற முடியாது, மாயா இங்கே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அப்போ ரொம்ப அந்த ஜால்ராக்காரி வந்து சிந்து கிட்ட ரொம்ப ஓவராக பேசுவா. ஓவராக பேசுறது இல்லாமல் சிந்து அடிக்க போவா. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்க குங்குமம் வந்து கை தவறி போய் மாயா மேலேயே விழுந்துடும். ஃபர்ஸ்ட் மாயா வந்து பயந்துருவா. அந்த ஜால்ராக்காரி வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறத பார்த்துட்டு மாயா வந்து அங்கே இருக்க சூளத்தை எடுத்து டக்குன்னு அவளை அந்த ஜால்ராக்காரியை குத்துற மாதிரி வந்துட்டு, இங்கே பாரு நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொல்ல வரும். ஐயோ நீ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்து தடுத்துருவா. இங்கே பாரு அவங்க பெரியவங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது வா அப்படின்ற மாதிரி தடுக்குவா. அப்போ வினய்க்கும் வந்துட்டு, மாயா நீ வா, நான் உனக்கு ரூம் காட்டுறேன், மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி மாயாவை கூப்பிட்டு போயிடுவான். அப்போ மாயா, வினய்க், சிந்து 3 பேரும் மேலே போயிடுவாங்க. இவங்க வந்து அந்த பாபாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆள் வந்த உடனே என்ன பண்ணுவான்னா, அந்த சந்திரமுகி பட டைலாக் மாதிரி இருக்கு, இங்கே பேய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரி அதை எப்படி இங்கேருந்து துரத்துறது, எங்களுக்கு எப்படியாவது ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு இதுங்களும் வந்து அந்த பாபா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கோங்க. அங்கே மேலே ஒரு ரொமான்ஸ் சீன் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே அங்கே என்ன நடக்கும்னா, அவளை மாயாவை தூங்க வச்சுட்டு சிந்து வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பா. வினய் ட்ரெஸ் மாற்றலான்னு ட்ரெஸ்ஸை கழட்டுவான். கரெக்டாக கழட்டும் போது அவனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வலிக்கும். அந்த இடுப்பில் அடிபட்டு இருந்தது இல்லையா, கத்தி குத்து பட்டு இருந்தது, அது வந்து பெயினாக இருக்கும். அவன் முனகிறத பார்த்துட்டு சிந்து வந்து எதுவுமே சொல்லாமல் அவளாக போயிட்டு அவன் ட்ரெஸ் கழட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாள். அப்படியே அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே நின்றுட்டுருக்கப்ப வினய்க்கு வந்து தும்மல் வரும். உடனே வினய்க்கை பார்த்துட்டு சிந்து சிரிச்சிட்டே சொல்லுவாள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் தும்மும்போது அந்த நோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லாங்கர் ஆகுது, அது வந்து பார்க்கவே ஃபன்னியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருப்பா. அப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே ரொமான்ஸ் லுக் விட்டுட்ருக்கப்ப கரெக்டாக மாயா திடீர்னு எந்திரிச்சிட்டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு, என்னை விட்டு நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு ஓடி வருவா. ஓடி வந்ததும் சிந்து என்ன நினைப்பானா, மாயா அவளை தான் ஹக் பண்ண வரான்னு நினப்பா. ஆனால் இந்த மாயா என்ன பண்ணிடுவா, சிந்துவை தாண்டி போயிட்டு வினய்க்காக ஹக் பண்ணிட்டு, நீங்கள் என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் ஏன் என்னை விட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி அழுவா. இல்லை மாயா, நான் எங்கேயும் போகல அப்படின்ற மாதிரி
வினய்க்கும் வந்து மாயாவை கன்சோல் பண்ணுவான். ஹக் பண்ணிட்டு 2 பேரும் அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. சிந்து என்ன நினைப்பான்னா, என்னதான் மாயா குழந்தையா இருந்தாலுமே இப்போ வினய்க்கு ஹக் பண்ணிட்டு நிற்கிறது எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி சிந்து வந்து ஃபீல் பண்ணிட்டு நிற்பா. இங்கே இந்த பாபா வந்துட்டு அந்த பேய் யார் மேலே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டதும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு தேங்காயை வந்து உருட்டி விடுவேன். அது நேராக யார்கிட்ட போய் நிற்கிதோ அவங்க தான் வந்துட்டு அந்த பேயால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அப்போ தான் கரெக்டாக சிந்து வந்துட்டு உனக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாயா கிட்ட சொல்லிட்டு கீழே வந்திருப்பா. கரெக்டாக கீழே வரும்போது அந்த தேங்காய் வந்து உருண்டு சிந்து கால்கிட்டே வந்து நிற்கும். உடனே ஓ இவ தான் அந்த பேயால் பிடிக்கப்பட்டிருக்கா, இவ மேலே தான் அந்த பேய் இருக்குங்கிற மாதிரி அந்த பாபாவும் சொல்லுவான். அப்போ சிந்து வந்து டென்ஷன் ஆகி கத்துவா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பேசி எங்கள் குடும்பத்தை ஏமாற்ற பார்க்குறீங்களா, நீங்கள் ஏதோ எங்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு கெடுதல் பண்ண பார்க்குறீங்க, இல்லை பணம் பறிக்கிறதுக்காக அப்படி பண்ணுறீங்களான்ட்டு எதிர்த்து பேசுவா இந்த மந்திரவாதி. அவன் வந்துட்டு என்ன நீ என்னையவே எதிர்த்து பேசுகிற, இந்த குடும்பத்துக்கு நான் சாபம் விட போகிறேன்ட்டு சொன்னதும் உடனே இல்லை அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, ஏன்னா அவ மேலே தானே, அவள் பண்ணதுக்காக இந்த குடும்பத்தை தண்டிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தண்டிச்சிடாதீங்க, இங்கே இதுக்காக என்ன பரிகாரம் வேணாலும் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியாக்காரி வருவா. இல்லை நீ பண்ணக்கூடாது, நீ பரிகாரம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னா உண்மையாகவே சொல்லு, ஏன்னா இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஏமாற்ற பார்க்காத, ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரவாதியும் சொல்லுவான். இதெல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி இது என்னன்னா ஒரு தண்ணியை தெளித்து அவங்களாம் நடிச்சிட்டு இருக்காங்க, அதுவே தெரியாமல் அவங்களாம் கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி சிந்து வந்து அவளாவே வந்து அவங்க வலையில விழுந்துருவான். அவனும் வந்துட்டு சிந்துவை வந்துட்டு கஷ்டப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சாட்டை எடுத்து அடிக்க சொல்லுவான். சிந்து வந்து என் மாமியாருக்கு எதுவும் ஆகக்கூடாது, இந்த குடும்பம் வந்து கஷ்டப்படுறத நான் ஏற்றுக்க மாட்டேன், இவங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு அவங்கக்கிட்ட அடிவாங்க ரெடியாக இருப்பா. இவளை முட்டி போட வச்சு மந்திரவாதி கூட ஒரு பொண்ணு வந்திருப்பா, ஒரு லேடி வந்திருப்பா. அவள் வந்து சாட்டை எடுத்து சிந்துவை அப்படி அடிப்பா. அதை வந்துட்டு அவள் அப்படியே கஷ்டப்பட்டு எதுவுமே சொல்லாமல் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவா. அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கப்ப திரும்பி 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 அடிக்கும்போது அவள் ஆட்டோமேட்டிக்காக மயக்கம் வந்து விழுந்துருவா. இது எதுவுமே தெரியாமல் அங்கே வந்து ஹீரோ வந்து மாயா கூட இருப்பான். அது தெரியாமல் இவ வந்து அடி வாங்கினதுக்கப்புறம் சரி அவள் செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் அவள் வந்து மயக்கத்தில் தான் இருப்பாள். இல்லை இவளை வந்து இன்னும் நம்ம தூய்மையாக்கலை, இவளை வந்து புனிதப்படுத்தணும், அப்போ தான் இங்கே இருக்க பேய் வந்து இந்த வீட்டை விட்டு போகும், இவளை வந்து இங்கே தூய்மையாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் கோயிலுக்கு போக சொல்லிடுவான். இப்போ அந்த 3 பைத்தியங்களும் வந்து கோயிலுக்கு போயிடும். யார் யார், மாமியாக்காரி, வில்லி, அந்த ஜால்ரா 3 பேரும் கோயிலுக்கு போயிடுவாங்க கிளம்பி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க என்னோட நீங்களும் காத்திருக்கலாம்.